அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கும் அல்குரானின் தமிழாக்கத்திலேருந்து அன்னிசா தொடர்ச்சி பார்க்கலாம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்பிக்கை உடையவர்களே, போராடுவதற்கு எந்நேரம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருங்கள். பிறகு சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப தனித்தனி பிரிவுகளாக கிளம்புங்கள் அல்லது எல்லோரும் சேர்ந்து புறப்படுங்கள். உண்மையில் போரில் கலந்து கொள்ளாமல் பின்தாங்கி விடுபவனும் உங்களில் இருக்கின்றான். பிறகு உங்களுக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்தால் அவன் திண்ணமாக, அல்லாஹ் என் மீது கருணை புரிந்துள்ளான், எனினும் நான் அவர்களும் கலந்து கொள்ளவில்லை என்று கூறுவான். ஆனால் அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு நல்லருள் கிடைத்தால் உங்களுக்கும் அவனுக்கும் இடையே எவ்வித நட்பும் இல்லாது போல், ஐயோகோ நானும் அவர்களும் இருந்திருக்கலாமோ, அதன் மூலம் மாபெரும் வெற்றியை நான் அடைந்திருப்பேனே என்று புலம்புவான். இத்தியானவருக்கு இவ்வுண்மை தெரிந்திருக்க வேண்டுமே. இவ்வுலக வாழ்வை விற்று மறுமையை பெற விரும்புவோர் அல்லாஹ்வின் வழியில் போர் புரியட்டும். பிறகு யார் அல்லாஹ்வின் வழியில் போர் புரிந்து கொல்லப்பட்டாலும் சரி அல்லது வெற்றி பெற்றாலும் சரி, அவர்களுக்கு உறுதியாக மகத்தான கூலியை நாம் வழங்குவோம். மேலும் பலவீனங்களால் ஆக்கப்பட்ட, அடக்கி ஒடுக்கப்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோருக்காக அல்லாஹ்வின் வழியில் நீங்கள் போர் புரியாமல் இருக்க என்னதான் காரணம்? அவர்களோ, எங்கள் இறைவனே, அக்கிரமக்காரர்கள் வாழும் இவ்வூரிலிருந்து எங்களை வெளியேற்றுவாயாக. மேலும் எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒருவரை உன்னிடமிருந்து தோற்றுவிப்பாயாக. எங்களுக்கு உதவி செய்வரையும் உன்னிடமிருந்து தோற்றுவிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். இறை நம்பிக்கை உடைய நடத்தையை மேற்கொண்டவர்கள், அல்லாஹ்வின் வழியில் போர் புரிபவர்கள், நிராகரிப்பன போக்கினை மேற்கொண்டவர்கள் தாகூத்தின் வழியில் போர் புரிவார்கள். எனவே சைத்தானின் தோழர்களிடம் போர் புரியுங்கள். திண்ணமாக அறிந்து கொள்ளுங்கள், சைத்தானுடைய சூழ்ச்சி மிகவும் பலவீனமாகும்.